ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க பொகோட்டோ சிட்டி ஆஃப் த லாஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கதையோட கவனம் எல்லாம் 19 வயசு குக்கி மேலே தான். இவரோட குடும்பம் நல்ல லைஃபை தேடி பொகோட்டோவுக்கு வராங்க. இங்க இருந்து யூஎஸ்க்கு போறதா தான் பிளான். ஆனா இறங்கின உடனே கொண்டு வந்த பணம் முழுக்க பைக்ல வந்தவன் அடிச்சுட்டு போயிடுறான். ஓட்ட கணக்கெல்லாம் தப்பாகி குக்கி இப்போ ட்ரக் அன்லோடராகவும் அம்மா தையல் மிஷின்லயும் வேலை செய்ய, அப்பா மட்டும் எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன்னு போதையில முழுகி போறதா வாழ்க்கை மாறுது. ஆனா கொஞ்சம் வருஷத்துல இதெல்லாம் மாறி குக்கி இப்போ இறக்கமே இல்லாத போதைப்பொருள் கடத்தல பெரிய ஆளா மாறிட்டு வரான். இவனுக்கு ஹெல்ப்பா இருக்கிறது அவன் அப்பாவோட ஃப்ரெண்டு சர்ஜன் பாக்கு. இவனோட அசுர வளர்ச்சி ரெண்டு ரைவல்ஸை கோபப்படுத்துது. அந்த கோபத்துல உயிர்பலி நடக்குமா? இப்படி இருக்க குக்கி இதை மீறி பெரிய டானா வர முடியுமா என்பதுதான் இதோட மீதி கதை. இதோட ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஏசியாவில் நிஜமா நடந்த பினான்சியல் நெருக்கடியையும் கொலம்பியா இறங்கின உடனே குக்கி ஃபேமிலிக்கு ஏற்பட்ட மோசமான இழப்பும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கொலம்பியன்ஸ்க்கும் சவுத் கொரியன்ஸ்க்கும் கலாச்சார மோதல் இருந்தும் எப்படியோ சேர்ந்து வேலை செய்யற வழிகளும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகுல கூத்துறதுக்கு டைம் பார்க்கறது எங்க போனாலும் இதே பிரச்சனை தானே காட்டுது. குக்கி சாதுவா அடக்கமா இருக்க ஆளு போக போக சவுத் அமெரிக்கன் கேங்ஸ்டர்லயே பயமுறுத்தலாளா மாறது ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்தது. ஆனா பாதி படம் மேல கதை நம்ப முடியாத அளவுக்கு சலிப்பு ஏற்படுத்துது. இது வரைக்கும் நம்ம கதையோட போக்க கெஸ் பண்ண முடியாதபடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு போல இருக்கு. சோ நமக்கு கிடைக்கிறது பழைய சப்ளாட்டுங்க, சாதாரண டைலாக்ஸ், எண்டிங் அதிரடியா இல்லாம ரொம்ப சாதாரணமா விஷயமா முடியாது. அதுவும் குக்கிக்கு நிலைமை மோசமாகும் போது குவாலிட்டி சாதாரண லெவலுக்கு இறங்கிடுச்சு. குக்கி நமக்கு ஒரு மர்மமாவே இருக்காரு. இந்த படத்துக்கு தேவையான ஹீரோவா அவர் ஒருபோதும் மாறல. அவர் இந்த அதிகாரத்தை கையில் எடுக்கும் போது கொஞ்சம் காமெடித்தனமா இருக்கு. அது என்னன்னா திட்டம் போட்டு பண்ற மாதிரி இல்லாம தற்செயலா நடக்கிறத இவருக்கு சாதகமா மாற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் ஆழம் இல்லாதனால எமோஷனல் ஈடுபாடு குறைவா இருக்கிறத உணர்வோம். ஓவராலா பார்த்தா விஷுவலா நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போறாங்க. நல்ல ஒரு கதைக்களம் தான். ஆனா ஒருத்தரோட வளர்ச்சியை சப்போர்ட் பண்றதுக்கான டிராமாட்டிக் எலிமெண்ட்ஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். நீங்க இந்த படத்தை ஒரு தடவை டைம் இருந்தா ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.